ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 8 சேனல் டிவிஆர் அதாவது 8 சேனல் சிசிடிவி எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சிபி ப்ளஸோட 8 சேனல் டிவிஆர் எடுத்திருக்கேன். அது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது டிவிஆரில் வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்காது. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது ஹார்ட் டிஸ்க் ஃபிட் பண்ணிவிட்டு அது எப்படி காட்டுறேன். அதாவது ஹார்ட் டிஸ்க் ஃபிட் பண்ண முன்னாடி இங்கே 4 ஸ்க்ரூ போட்டு ஹார்ட் டிஸ்க் ஃபிட் பண்ணணும். அது ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது அது கூடவே வரும். 4 ஸ்க்ரூவும் வரும். அது கூட 2 கேபிள் வரும். 2 கேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பவர் சப்ளை கொடுக்குறதுக்கும் இங்கே டேட்டா கனெக்ஷன் கொடுக்குறதுக்கும். ஓகே. ஸோ ஹார்ட் டிஸ்க் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் இது டேட்டா கேபிள், இது வந்து பவர் சப்ளையோடு இது 2 ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு மேலே கேப் போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சுது. ஓகே. இப்போ அதோட பின்னாடி பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்கு இல்லையா, 8 சேனல் டிவிஆரில் 8 பின் இருக்கும். இது வந்து ஆடியோ, அதாவது மைக் ஃபிட் பண்ணணும்னா ஆக்சுவலாக நான் இப்போது இதில் மைக் ஃபிட் பண்ணுறது காட்டல. மைக் ஃபிட் பண்ணால் இங்கே கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் விஜிஏ, அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்ஐ. உங்கள்கிட்ட மானிட்டர் விஜிஏ இருந்தால் விஜிஏ, ஹெச்டிஎம்ஐ மானிட்டர் இருந்தால் ஹெச்டிஎம்ஐ. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மவுஸுக்கும், ஒன்று பென்ட்ரைவ் போட்டு, அதாவது அதில் இருக்கிற வீடியோ எடுக்கணும்னா அதுக்காக பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டோட கேபிள் இங்கே கனெக்ட் பண்ணோம். இது வந்து டிசி பவர் சப்ளை, 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை. இது வாங்கும்போது அது கூடவே அதோட டிசி பவர் சப்ளை அடாப்டர் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ நான் அவுட்டோர் கேமரா ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கேமரா ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பாக்ஸ் வரும், 4x4 பாக்ஸ். அது காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸு தான். இது வந்து கேமரா வாங்கும்போது அந்த கடையிலே இந்த பாக்ஸு கிடைக்கும். 4x4 கேமரா பாக்ஸுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்னது 4x4 பாக்ஸ் இருக்கும். 4x4 திங் இருக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதாவது மேலே இருக்கிற அந்த கேப் இப்படி தான் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட்டு சும்மா தட்டினா போதும், இங்கே ஒரு பெரிய ஹோல் ஆகிடும். நீங்கள் தட்டினாவே இந்த மாதிரி ஒரு ஹோல் ஆகிடும். இது வெளியே நம்ம கேமராவோட பின் எடுத்து ஃபிட் பண்ணோம்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஃபிட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பின்னு வந்து இது வெளியாக எடுத்து கேமராவை இது மேலே இப்படி ஃபிட் பண்ணோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்புறம் சேஃப்டியும் நல்லாயிருக்கும். ஓகே. அதே மாதிரி தான் இப்போ டிவிஆர் இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக ஒன்று காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, ஒரு 3 சாம்பிளுக்காக. இப்படி இருக்குன்னா இதுக்கு நம்ம ஒரே ஒரு பைப் போட்டு, அதாவது 1 இன்ச் பைப் ஒன்று போட்டு, இப்படி 3-வே ஜங்ஷன் போட்டு, இந்த மாதிரி 2 இடத்துல 3-வே ஜங்ஷன் போட்டு 3 கேமராவுக்கும் இப்படி ஒரே பைப்பில் ஒயரிங் பண்ண வந்துடலாம். அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைப் காஸ்ட் கம்மியாகும். ரெண்டாவது முக்கியமாக லேபர் நம்ம வேலை செய்கிறது ரொம்பவே கம்மியாகும். இந்த 3 ஒரு பைப்பில் ஒரு 1 இன்ச் பைப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் ஈஸியாக போகும். அதனால் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஒரே பைப்பில் 3 ஒயர் போட்டால் கேமரா குவாலிட்டி கம்மியாகுமா அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக தான். அதனால் அந்த பாக்ஸ் வச்சு ஃபிட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், 2 கேமரா ஃபிட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். அதில் நிறைய கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 8 கேமராவும் ஃபிட் பண்ணி காட்டுங்கன்னு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விஆர் டிவிஆருக்கு என்ன வித்தியாசம், அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். அது ஒயரிங் எல்லாமே பண்ணுறேன். அதுக்கப்புறம் மானிட்டர் ஃபிட் பண்ணும்போது வால் மவுண்டிங் ஏன் போடலன்னு, ஸோ அதுவும் இந்த வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் மவுஸ் எங்கே கனெக்ட் பண்ணணுன்னு, ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக தான் இப்போது இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இப்போ நான் அவுட்டோர் கேமரா ஒன்று எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் அவுட்டோர் கேமரா, அதுக்கப்புறம் இன்டோர் கேமரா. மீதி எல்லாம் இன்டோர் கேமரா எடுத்திருக்கேன். மொத்தம் 8 கேமரா எடுத்திருக்கேன். ஸோ 8 கேமரா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவர் சப்ளை. இது பார்த்தீங்கன்னா 8 கேமராவோட பவர் சப்ளை. இங்கே 8 கேமரா கனெக்ஷன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பின்னு. ஒரு கேமராவுக்கு 2, அந்த மாதிரி 8 கேமராவுக்கு கொடுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒயரிங் வந்து கேமரா கிட்டேருந்து பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாமே ஒயரிங் பண்ணி எடுத்தோன்னா டிவிஆர் கிட்ட விட்டுக்கணும். எப்பவுமே கேமரா கிட்டேருந்து ஒயரிங் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒயரிங் பண்ணுறதும். அவ்வளோதான். ஓகே. நான் ஃபஸ்ட்டு கேமராவுக்கு ஒயரிங் பண்ணிடுறேன். அதே மாதிரி செகண்டுக்கு பண்ணிடுறேன், தேர்டுக்கும் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி எல்லா கேமராவுக்கும் ஒயரிங் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். ஸோ எல்லாத்துக்கும் ஒயரிங் முடிஞ்சது. இப்போ எல்லாமே கேமரா கிட்டேருந்து டிவிஆர் கிட்ட ஒயர் விட்டுட்டு இருக்கேன். இங்கேருந்து வருது. இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ஒயரு தான் பவர், அதாவது கேமராவுக்கு ப்ளஸ் மைனஸ் போகிற பவர். அது காட்டுறேன், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போது இங்கே கனெக்டர், பிஎன்சி கனெக்டர்,
கனெக்ட் பண்ணோம். இது எப்படி பண்ணணும் அதுவும் காட்டுறேன். ஜூம். ஸோ இதுதான் அங்கே காட்டணும்ல அந்த கனெக்டர். இங்கே எப்படி ஒயர் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த சின்ன கம்பி இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டு அந்த சின்ன கம்பி உள்ளே வச்சு இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிடணும். இந்த மெஸ் மாதிரி ஒரு வருது இல்லையா, இதை இது மேலே கனெக்ட் பண்ணணும். இது மேலே வச்சு ப்ரெஸ்ஸும் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக சுற்றி விடலாம். ஆனால் இதுக்கும் டச் ஆகக்கூடாது. இதுக்கு டச் ஆனால் கண்டிப்பாக கேமரா ஒர்க் ஆகாது, சரியாக வேலை செய்யாது, இல்லை கிளாரிட்டியில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே 3 ஒயர் இருக்குது. இது 2 ஒயர் மட்டும்தான் நம்மளுக்கு டிசி பவர் சப்ளை, அதாவது கேமரா பவர் சப்ளைக்கு தேவை. ஒவ்வொரு கேபிளில் 3 இருக்கும், ஒவ்வொன்றில் 4 இருக்கும், 5 கூட இருக்கும். நம்மளுக்கு தேவை 2. அது ரெட்டோ பிளாக்கோ எது இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ்க்கு 2 தேவை. இப்போ இங்கே ஒரு வேளை இந்த ரெட்டு இல்லை எப்படி ப்ளஸ் கொடுக்குது அப்படின்லாம் நினைக்க, எந்த கலராக இருந்தாலும் நம்ம கேமரா கிட்ட என்ன ப்ளஸ் கொடுக்குறோமோ அதே தான் பவர் பாக்ஸ் கிட்ட, அதாவது கேமராவுக்கு பவர் பாக்ஸ் போகுது இல்லையா, அங்கே ப்ளஸ் கொடுக்கணும் மைனஸ் கொடுக்கணும். கேமராவில் எப்படி கொடுக்குறோமோ அதே தான், அது முக்கியமாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போது ஸோ பிஎன்சி கனெக்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஜூம் பண்ணி காட்டணும் பார்த்துன்னு இருப்பீங்க. அப்படி தான் பிஎன்சி கனெக்டர் இங்கேயும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணும்போதும் இங்கே காட்டின அதே மெத்தட் தான் இங்கே பிஎன்சி கனெக்டர் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேமராவுக்கு பிஎன்சி போட்டாச்சு. இதுக்கு பவர் சப்ளை போடுறேன். ஸோ இதுதான் டிசி பின், மேல் பின் ஃபீமேல் பின் வருது. நம்மளுக்கு மேல் பின் தான் தேவை. எல்லா கேமராவுக்கும் மேல் பின் தான் தேவை, டிசி பின். ஓகே, இதுவும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி கனெக்ட் பண்ணணுன்றதை. ஸோ இப்போது டிசி பின் எடுத்திருக்கேன். டிசி பின்னில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ், இது மைனஸ், பிளாக் மைனஸ், ரெட்டு ப்ளஸ். ப்ளஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வரும் ப்ளஸ்ஸு, மைனஸ் பார்த்தீங்கன்னா இது மேலே வரும் மைனஸ். நம்ம இப்போது ப்ளஸ், இந்த ரெட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே நான் ப்ளஸ் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பிளாக் ஒயர் இருக்கு இல்லையா, இங்கே மைனஸ் கனெக்ட் பண்ணுறேன். இப்படி தான் டிசி பின்னில் கனெக்ட் பண்ணோம் நம்ம. ஓகே, ஸோ டிசி பின் இப்போ இங்கே கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாரு, அங்கே ஜூம் பண்ணி காமிச்சு இல்லையா, அதே தான் அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி அடுத்தது பிஎன்சி கனெக்டர் கனெக்ட் பண்ணுறேன், டிசி பின்னும் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற கேமராவுக்கு பிஎன்சி கனெக்ட் பண்ணுறேன், டிசி பின் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சேம் மெத்தடு தான், இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சின்னு அதே மாதிரி மெத்தடு தான் எல்லா கேமராவிலையும். ஸோ இதுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேமராவும் அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேமராவுக்கும் கனெக்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இந்த கேமராவும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கேமரா சைடெல்லாம் நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது ஆல்மோஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு வேலை இருக்கிறது டிவிஆர் சைடில். டிவிஆர்கிட்ட இங்கே காட்டின இல்லையா ஜூம் பண்ணி, அதே மெத்தட் தான் இங்கேயும். பிஎன்சி கனெக்டர் இங்கே கனெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணுறேன். இதுதான் பிஎன்சி கனெக்ட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணி திருப்பணும்னா போதும். அதாவது அதை புஷ் பண்ணி ரைட் சைடு திருப்பணும்னா கிளிப் ஆகிடும். அதாவது இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு கனெக்டர் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவோட பவர் சப்ளை ப்ளஸ், ஃபஸ்ட்டு கேமராவோட பவர் சப்ளை ப்ளஸ், அதே மாதிரி இது மைனஸ். ஸோ இங்கேருந்து ப்ளஸ் மைனஸ் பவர் சப்ளை டிவிஆர்கிட்டேருந்து கேமராவுக்கு போகிற ப்ளஸ் மைனஸ். அதே மாதிரி தான் செகண்ட் கேமராவுக்கும் பிஎன்சி கனெக்ட் பண்ணிட்டேன், ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான் ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேமராவுக்கு தேர்டும் கனெக்ட் பண்ணிட்டேன், ப்ளஸ் கனெக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மைனஸ் கனெக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் எல்லா கேமராவுக்கும். இதில் எப்படி ஒவ்வொன்றா 1 by 1. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், இங்கே இந்த கனெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு கேமராவுக்கு கொடுக்கணும், இந்த கனெக்ஷன் தான் நெக்ஸ்ட்டு, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த கேமராவுக்கு எங்கேனாலும் கொடுங்க, ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருந்தால் போதும். இங்கே எது மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக கொடுக்கணும். இங்கே ப்ளஸ் எது கொடுக்குறீங்களோ அதே தான் அங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. எல்லா பவர் சப்ளை பாக்ஸ்லையும் ப்ளஸ் கொடுக்கணும். இங்கே என்ன மைனஸ் கொடுக்குறீங்களோ அதே தான். ஆக்சுவலி இங்கே என்ன மைனஸ் கொடுக்குறீங்களோ அதே தான் இங்கே கொடுக்கணும். இது மட்டும் மாறக்கூடாது, மாறிச்சுன்னா கேமரா ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு பண்ணுறேன், ப்ளஸ் கனெக்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் மைனஸ் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு அதே மாதிரி தான் ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேமராவுக்கு
ஸோ எல்லா கேமராவுக்குமே பவர் சப்ளை ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு பிஎன்சி போட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ப்ளஸ் மைனஸ் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. லாஸ்ட் கேமராவுக்கும் ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட வேலை எல்லாமே முடிஞ்சுது. கேமரா ஃபிட் பண்ணி ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒயரிங் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கேருந்து ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போது டிவிஆருக்கு மானிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, மவுஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதுக்கு பவர் சப்ளை எப்படி கொடுக்குறது, இதை பார்க்கலாம். ஸோ நான் மானிட்டர் எடுத்திருக்கேன். மானிட்டரும் டிவி உங்ககிட்ட எது இருந்தாலும் சரி, எல்சிடி எல்இடி டிவி, அதில் ஒன்று இந்த மாதிரி விஜிஏ இருக்கணும், இல்லை ஹெச்டிஎம்ஐ இருக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். இப்போ வர்ற டிவிஆரெல்லாம் விஜிஏ சப்போர்ட் பண்ணும், ஹெச்டிஎம்ஐயும் சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் இப்போ உங்ககிட்ட அதுக்கப்புறம் ஒரு பவர் சப்ளை எடுத்துங்க. 3 ப்ளக் பாயிண்ட் வேணும். பார்த்தீங்கன்னா டிவிஆருக்கு ஒன்று, இது கேமராவோட பவர் சப்ளைக்கு ஒன்று, இந்த மானிட்டருக்கு ஒன்று. ஸோ மானிட்டருக்கு தனியாக சுவிட்ச் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மானிட்டரை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். ஆனால் இதோட பவர் சப்ளை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கண்டிப்பாக கேமரா ரெக்கார்ட் ஆகாது. இது ரெண்டுக்கும் 24 ஹவர்ஸ் பவர் சப்ளை போயிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ என்கிட்ட ஹெச்டிஎம்ஐ மானிட்டர் இருக்குது. அதனால நான் ஹெச்டிஎம்ஐ கேபிள் போடுறேன். இந்த மாதிரி சப்போஸ் உங்ககிட்ட ஹெச்டிஎம்ஐ இல்லைன்னா இந்த மாதிரி விஜிஏ கேபிள் போட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஜிஏவும் போட்டுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஒருவேளை உங்ககிட்ட இது மட்டும், அதாவது இந்த விஜிஏ மட்டும்தான் இருக்குன்னா விஜிஏ போட்டுக்குங்க. இல்லை என்கிட்ட ஹெச்டிஎம்ஐ இருக்குன்னா ஹெச்டிஎம்ஐ போட்டிங்கன்னா இன்னும் நல்ல கிளாரிட்டியும், மானிட்டரில் கிளாரிட்டியாக தெரியும். ஓகே, இப்போது மவுஸு இங்கே தான் கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானிட்டருக்கு பவர் சப்ளை இங்கேருந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிவிஆருக்கு பவர் சப்ளை இங்கேருந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பவர் சப்ளை. ஸோ இதோட வேலை முடிஞ்சுது. இப்போது மானிட்டரை வால் மவுண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் வால் மவுண்டிங் சேனல். இது தனியாக தான் வாங்கணும். நம்ம மானிட்டர் வாங்கும்போது கண்டிப்பாக அது கூட வராது. மானிட்டர் சரி, டிவி வாங்கும்போது அவங்க கம்பெனி சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஆனால் மானிட்டர் வாங்கும்போது இது கூட கண்டிப்பாக வராது, தனியாக வாங்கிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் வந்து வாலில் ஃபிட் ஆகும். இது ரெண்டும் மானிட்டர் மேலே, அதாவது இந்த சேனல்லே ஸ்க்ரூ கொடுப்பாங்க, 4 ஸ்க்ரூ. இந்த 2 சேனலும் மானிட்டர் மேலே அதாவது இந்த மாதிரி ஃபிட் ஆகும். இது ஃபிட் பண்ணி இதில் ஹேங் பண்ணுறது தான். சும்மா மாட்டிட்டு அதுக்கும் ஒரு ஸ்க்ரூ வரும், ஸ்க்ரூ பண்ணலாம், அது பார்த்தா தெரிஞ்சுக்கும். ஸோ இதுதான் இதை வந்து வாலில் ஃபிட் பண்ணணும். இது எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 அடி ஹைட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு இன்னும் ஹைட் வேணுனாலும் நீங்கள் பார்த்துன்னு வச்சுங்க, உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. மேக்ஸிமம் இது 5 அடி ஃபிட் பண்ணுவோம். ஓகே, இது ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவல் ஸ்கேல், இந்த மாதிரி லெவல் ஸ்கேல் வச்சு பண்ணிங்கன்னா இது நேராக, அதாவது மானிட்டர் வந்து கிராஸாக இல்லாத நேராக இருக்கும். இந்த மாதிரி லெவல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி ஃபிட் பண்ணலாம். ஒருவேளை இதெல்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு வால் மவுண்டிங் வேணாம், டேபிள் மேலே வேணும்னா மானிட்டர் வாங்கும்போது கூடவே வரும் டேபிள் டாப், அதாவது இந்த மாதிரி இதை ஃபிட் பண்ணிட்டு டேபிள் மேலே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வால் மவுண்டிங் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி, அதாவது கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வால் மவுண்டிங் பண்ணிடணும். இந்த மாதிரி மானிட்டரை வால் மவுண்டிங் பண்ணிவிட்டு, அதே மாதிரி டிவிஆர் வைக்கிறதுக்கு தனியாக கேபின் வேணும்னா நம்ம பாக்ஸ் வாங்கிக்கலாம். அதுவும் கிடைக்குது, ஒரு 600க்குள்ளவே நல்ல கேபின் கிடைக்குது. இந்த மாதிரி, அதாவது இது பின்னாடி தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். முன்னாடி இதுக்கு டோரு லாக் எல்லாமே வருது. அது உள்ளே நம்ம டிவிஆரை வச்சுட்டு பவர் சப்ளை எல்லாம் வச்சு லாக் பண்ணி வச்சுக்கலாம் தனியாகவே. அவ்வளோதான், இதில் இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 2 கேமரா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வீடியோ பார்த்து எல்லாருக்கும்.